வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத மகர ராசி பலன். இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ஜூன் மாத மகர ராசி பலன். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்டிகளின்படி ஜூன் மாதம் ஆண்டின் 6வது மாதமாகும். இந்த 6 என்பது சுக்கிரன் ஆளுகைக்கு உட்பட்ட மாதமாகும். மற்றும் இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், சுக்கிர பகவான் தன் சொந்த வீடாக இருக்கிற ரிஷபராசியில் இந்த மாதம் வாசம் செய்கிறார். மேலும் அவரின் காலம் 30 நாட்கள் ஆகும். இந்த மாதத்தின் பெயர் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானிய தெய்வத்தின் நினைவாக வைக்கப்பட்டது. ஜூன் மாதத்தின் பிறப்பு ரத்தின கற்கள் என்பது சந்திரகாந்த கல் அல்லது மூன்ஸ்டோன் எனலாம். மற்றும் முத்து, புத்தம் புதியதாக பிறக்கும் மலர்கள், கொடிமலர், செடி மலர்கள், சிறிய பூக்கள் மற்றும் ரோஸ் மலர்கள். பொதுவாக ஜூன் 2024இன் மகராசி பலன் பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த மாதத்தில் மகர ராசி மக்கள் ஏராளமான நேர்மறையான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். நலமுடன் வாழலாம். கணிசமான செல்வத்தை குவிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் மதிப்புமிக்க சொத்துக்களை வாங்கி உரிமையாளராக ஆகி அதை பாதுகாக்கலாம். மகராசி மக்கள் தங்கள் சொந்த வீட்டை கட்டுவதற்கான தங்கள் நிலையான ஆசை இறுதியாக இந்த ஜூன் மாதத்தில் நிறைவேறும் சூழல் இருக்கிறது. இதனால் மகராசி மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் சூழலும் அதே வேளையில் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிறது. இருப்பினும் மகராசி மக்கள் தங்களின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகராசி மக்கள் தங்களின் அனுபவம் மற்றும் விவேகமான புத்தி கூர்மையுடன் பொருளாதார நிதி நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்வதும் இந்த ஜூன் மாதத்தில் மிகுந்த நன்மையாக இருக்கும். மகராசி மக்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் மிகவும் நன்மையுள்ளதாக கிரக நிலைகள் இவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறது. இருப்பினும் சில மகராசி மக்கள் தங்கள் வேலை நிலையில் சில மாற்றங்களுக்கு உள்ளாகலாம். தொழில் முனைவோர் மற்றும் வணிகம் எண்ணம் கொண்ட மகராசி மக்கள் தாங்கள் செய்யும் தொழிலும் வியாபாரத்திலும் குறிப்பிடத்தக்க நல்ல வெற்றியை அடைவார்கள், ஆதாயத்தை பெறுவார்கள். மகராசி மக்கள் தங்களின் காதல் உறவுகளில் கூடுதல் நெருக்கம் பெற்று அதில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் மகராசி மக்கள் தங்களின் காதல் கூட்டாளியின் கவர்ச்சிக்கு எதிராக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இல்லை என்றால் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கையை பாதிக்கும் நிலையை நீங்கள் அடைந்து மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகும் சூழலும் இருக்கிறது. திருமணமான மகராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களிடமிருந்து அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் பாசத்தால் போற்றத்தகுந்த ஒரு இணக்கமான பந்தத்தை இந்த ஜூன் மாதத்தில் அனுபவிக்கலாம். மகராசி மாணவர்கள் பல்வேறு கல்வி சவால்களை சந்திக்க நேரிடும் இக்காலத்தில். இருப்பினும் இந்த மகராசி மக்களின் விடாமுயற்சிகள் காரணமாக இந்த மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றி அடைய முடியும். அதுக்கு தகுந்த வழிகளில் இவர்கள் கடினமாக படித்து முன்னேறுவார்கள். மகராசி மக்கள் தங்கள் உறவுகளில் கடினமான காலங்களில் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு தகுந்த ஆதரவை வழங்குவது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை மனதில் வைக்க வேண்டும். மற்றும் தங்களின் நம்பகமான சகோதரன் சகோதரியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை மகராசி மக்கள் உணர்வது அவசியம். மகராசி மக்களுக்கு சில சுகாதார முன்னெச்சரிக்கைகளை புறந்தள்ளாமல் கடைபிடிக்க வேண்டியவை என்றாலும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வும் இந்த ஜூன் மாதம் வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் மகராசி மக்களுக்கு நேர்மறையான முன்னேற்றங்களுக்கான கணிசமான ஆற்றலுடன் ஒரு நம்பிக்கைக்குரிய கண்ணோட்டத்தை கிரக நிலைகள் உங்களுக்கு அளிக்கிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு தேவைப்படும் மகராசி மக்களுக்கு தேவைப்படும் வேலை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்பை மாற்ற நினைத்திருந்தால் அது உங்கள் முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும். மேலும் ஒரு சிறந்த மற்றும் செழிப்பான நிலையை நீங்கள் பெறவும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த தருணம் மகராசி மக்களுக்கு தங்களின் தொழில் மாற்றங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். மேலும் நீங்கள் செய்யும் உங்கள் வேலையில் இடமாற்றம் வாய்ப்பு இருந்தால் அத்தகைய வாய்ப்புகளை ஆராய இது சாதகமான நேரமாக இருக்கிறது.
உங்கள் தொழில்முறை வாய்ப்புகள் வளர்ச்சிக்கு தயாராக கிரகங்களும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். மகர ராசி மக்களின் 10ஆம் வீட்டின் கிரக ஆட்சியாளர் சுக்கிரன் ஆரம்பத்தில் தங்களது 5வது வீட்டில் வசிக்கிறார். இதனால் உங்களின் வேலை தொடர்பான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை அவர் அமைத்து உங்களை மேம்படுத்த செய்வார். வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்கி தவிக்கும் மகராசி மக்கள் இக்காலத்தில் வெளிவரும் வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அந்த வேலையில் தங்களை அமர்த்தி கொள்ளும் சூழலும் அமையும். மகராசி மக்கள் இந்த மாதம் முன்னேறும் போது, குறிப்பாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார்கள். இந்த கட்டத்தில் உருவாகும் கிரக தாக்கங்கள் மூலம் மகராசி மக்கள் தங்கள் தொழில்முறை நிலையை உறுதிப்படுத்த தங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். உங்கள் மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் நீங்கள் உங்களை தங்களது விடாமுயற்சியுடன் உங்கள் வாழ்க்கையின் கணிசமான வெற்றியை நீங்கள் அடைய முடியும். மகராசி மக்கள் தங்கள் வணிக முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் இன்னும் நல்லதொரு சாதனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் வணிக பங்குதார கூட்டாளர்களுடன் உங்கள் கூட்டு முயற்சிகள் யாவும் உங்கள் நிறுவனத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முதன்மையானதாக அவருடைய செயல்பாடுகளும் இருக்கும். மகராசி மக்கள் எந்த ஒரு சட்டவிரோத செயல் மற்றும் நேர்மையற்ற செயல்களிலிருந்து விலகி இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் காரணம் அவை உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். சுருக்கமாக கூற வேண்டுமாயின் இந்த மாத மகராசி மக்கள் தங்கள் தொழில் முனைவோர் முயற்சிகளில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண முடியும் என்று உறுதியாக நம்பலாம். மகராசி மக்களின் பொருளாதார நிதி நிலைமையை சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் மகராசி மக்களின் நிதி நிலைமையை மதிப்பிடும் போது அது உங்களுக்கு விதிவிலக்காக சாதகமாக உயர்வில் இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதி குறிப்பிடத்தக்க நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. மகராசி மக்களுக்கு சுக்கிரன், வியாழன், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தங்களின் வருமானத்தின் தெளிவான அதிகரிப்பை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மகராசி மக்களின் 4வது வீட்டில் செவ்வாய் அமர்வது 11வது வீட்டில் தன் முழு அம்ச பார்வையை பதிப்பது மற்றும் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் வியாழன் 5வது வீட்டில் நின்று 11வது வீட்டில் தங்கள் செல்வாக்கை செலுத்துவதன் மூலம் நல்லதொரு ஆதாய லாபத்தை உங்களுக்கு அவர்கள் பூர்த்தி செய்து உயர்த்துவார்கள். இந்த கிரக சீரமைப்புகள் உங்கள் வருவாயை கணிசமாக உயர்த்தும் திறனை கொண்டு உள்ளன. இதனால் மகராசி மக்களின் வணிகத்தில் அதிக லாபத்திற்கு வழிவகுக்கும் சூழலும், வருமானத்தின் இந்த குறிப்பிடத்தக்க எழுச்சி உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் ஆசைகள் யாவும் நனவாகும் சூழலும் இந்த காலத்தில் உருவாகும். இருப்பினும் இந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் வீட்டில் கிரகங்களின் வருமான செல்வாக்கு காரணமாக மகராசி மக்களின் செலவுகளில் சாத்தியமான அதிகரிப்பை உருவாக்கும் என தெரிகிறது. இந்த ஜூன் மாதத்தில் மகராசி மக்களுக்கு முதல் பாதையில் நீங்கள் குவித்திருக்கும் உபரி வருமானம் பிற்பாதையில் செலவுக்காக ஒதுக்கப்படலாம் என்பதை இது குறிக்கிறது. ஆகவே செலவுகளில் சற்று கட்டுப்பாடு தேவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆகவே உங்களை தாக்கும் எந்த ஒரு நிதி சுமையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் வருமானத்தை திறம்பட பயன்படுத்துவதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மகராசி மக்கள் தங்கள் செலவினங்களை நல்ல சிந்தனையுடனும் மற்றும் மதிநுட்ப அறிவுடனும் நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானது. மகர ராசி மக்களின் சனி பகவான் 2வது வீட்டில் மற்றும் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வங்கி இருப்பை அதிகரிக்கவும், நல்ல சேமிப்பு திட்டங்களில் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதன் மூலம் கணிசமான நிதி வளர்ச்சியை நீங்கள் அடையவும் உங்களுக்கு வாய்ப்பு அவர் வழங்குகிறார். கூடுதலாக அனுபவம் வாய்ந்த நிபுணரின் வழிகாட்டுதலின் கீழ் பங்கு சந்தையில் நீங்கள் ஈடுபடுவதை சிந்திக்கலாம். இது குறிப்பிடத்தக்க வருமானத்தை உங்களுக்கு மேற்கொண்டு அளிக்கும். மகர ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கிரக நிலைகள் எச்சரிக்கை தேவை என்பதை கோடிட்டு காட்டுகிறது. உதாரணமாக இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் 2ஆம் வீட்டில், ராகு 3வது வீட்டில், செவ்வாய் 4ஆம் வீட்டில், சுக்கிரன், வியாழன், சூரியன் மற்றும் புதன் 5ஆம் வீட்டில் வசிக்கும் நிலையில் சனியின் செல்வாக்கு 4 மற்றும் 5ஆம் வீடுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது. இதனால் மகராசி மக்களின் தங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புடனும் கவனமுடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. மகராசி மக்களின் ஆரோக்கியம் மேற்குறிப்பிட்ட கிரக அமைப்புகளின் காரணமாக மார்பு தொற்று அல்லது பிற நோய்கள் உருவாகி உங்களுக்கு வலியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால் தங்களுக்கு உடல்நல கவலைகள் தோன்றக்கூடிய சூழல் இருக்கிறது.
கூடுதலாக 5வது வீட்டில் உள்ள செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு மகராசி மக்களுக்கு மன அழுத்தம், பதட்டம் மற்றும் இரைப்பை சார்ந்த குடல் நோய் தாக்குதல் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடும். ஜூன் மாதத்தில் பிற்பகுதியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் மகர ராசி மக்களின் 6வது வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது. உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்துவதும் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கண்காணிப்பதும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகிறது. இந்த கிரக தாக்கங்கள் மகராசி மக்களின் ஆரோக்கியத்தை எவ்விதமாக பாதிக்கிறது என்பதை கவனித்துக் கொள்வது என்பது மகராசி மக்கள் தங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் அதிகபட்ச பலன்களை பெறவும் உதவுகிறது. மகராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது மகராசி மக்கள் நீங்கள் ஒரு காதல் உறவில் தற்சமயம் இருந்தால் இந்த மாதம் மகிழ்ச்சி மற்றும் சவால்கள் இரண்டையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம், மகராசி மக்களின் மகிழ்ச்சி பெரும்பாலும் இந்த மகராசி மக்களின் சொந்த ஆசையை சிரமங்களுடன் எடுத்துக்கொண்டு வருகிறது. நீங்கள் உங்கள் துணையுடன் ஆழமாக ஈடுபடுவீர்கள், காதலில் அப்புறம் நெருங்கி பழகுவீர்கள், உங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள், அவர்களிடம் பாசத்தால் அவர்களை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள், வெளியூர்களுக்கு திட்டமிடுவீர்கள், ஒன்றாக திரைப்படங்களை கூட நீங்கள் பார்ப்பீர்கள், உணவை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு அன்புடன் மகிழ்வீர்கள். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு அன்பான துணையாக உங்கள் அடையாளத்தை அவர்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் எப்பொழுதும். இவை யாவும் இருந்த போதிலும் மகராசி மக்கள் தேவையற்ற வேறொருவர் மீதான பாசத்தின் விதையும் இவர்கள் உங்கள் இதயத்தில் துளிர்விடக்கூடும் இந்த நேரத்தில். ஆகவே இந்த சூழ்நிலையில் மகராசி மக்கள் தங்களின் செய்கை மற்றும் எண்ணங்களுக்கு கடிவாளம் போட்டு சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. காரணம், அதை தவறாக கையாளுவது உங்களின் துரோகத்தின் மூலம் துரோக பாதைக்கு செல்ல வழிவகுக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கும். மகராசி மக்களின் 5வது வீட்டில் விழாவில் இருப்பதால் மாதத்தின் பிற்பகுதி உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். இது உங்கள் காதலியை பற்றிய ஆழமான புரிதலை உங்களுக்கு எளிதாக்கும் மற்றும் பரஸ்பரம் நல்லிணக்கத்திற்கு உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். திருமணமான மகராசி மக்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கை தரும் சூழலில் வாழ்க்கை மகிழ்வாக செல்லும். இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையின் உடல்நிலையை கவனமாக நீங்கள் கண்காணிக்கவும் அவர்கள் பக்கமிருந்து ஆறுதலாக இருப்பதும் அவசியமாக இருக்கிறது. ஆயினும் கூட இந்த நேரம் உங்களையும் உங்கள் மனைவியையும் அல்லது கணவரையும் நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏதேனும் சிக்கல்கள் தம்பதிகளுக்குள் இருந்தாலும் அவையாவும் இப்போது தானாக விலகும். மகர ராசி மக்களின் குழந்தைகளை பற்றிய சாதகமான செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மகராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது தங்கள் குடும்ப விஷயங்களிலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். மகராசி மக்களின் 4வது வீட்டில் உள்ள செவ்வாய் உங்கள் குடும்பத்திற்கு நிதி செழிப்பை கொண்டு வரலாம். சொத்து வாங்குதல் அல்லது நிலம் ஆகியவை அடங்கும். நீங்கள் ஒரு வீட்டை கட்டும் திட்டத்தை வைத்திருந்தால் அந்த அபிலாஷையை நிறைவேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். கூடுதலாக மகராசி மக்கள் தங்களுக்கு என்று நிலம் அல்லது வீடு வாங்குவது பற்றி யோசித்து களத்தில் இறங்கி வெற்றி பெறலாம். மேலும் மகராசி மக்கள் வசம் உள்ள அல்லது கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வீடு கட்டுவதும் உங்களுக்கு நன்மை தரும் மற்றும் தங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் 4வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் மீது சனியின் செல்வாக்கு காரணமாக மகராசி மக்கள் தாங்கள் ஏற்கனவே இருக்கும் குடியிருப்பை புதுப்பிக்கவும் பழுது பார்ப்பது அல்லது மேம்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று கருத இடமுண்டு. மகராசி மக்களின் 4ஆம் வீட்டில் சனியின் பார்வை மற்றும் செவ்வாய் இணைந்து தாக்கங்கள் உங்கள் தாயின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் சற்றே ஆக்ரோஷமாக தங்கள் நடத்தையை மாற்றி காட்டலாம். அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கவும் செய்யும். இதனால் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அவருடைய நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியமாகிறது உங்களுக்கு. மேலும் மகராசி மக்கள் தங்கள் தாயினுடைய கோபம் அல்லது துன்பத்தை தூண்டுவதை தவிர்க்க வேண்டும். அவர்களை அமைதிப்படுத்தி அவருடன் அன்புடன் பழகி அவருடைய பாசத்தை புரிய வைப்பது நலமாக இருக்கும். மகராசி மக்களின் 2ஆம் வீட்டில் சனி அமர்ந்து இருப்பதால் தங்களின் உறவின் மக்கள் யாவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 3ஆம் வீட்டில் ராகு இந்த மாதம் முழுவதும் மீனராசியில் இருப்பார். அதே நேரத்தில் ஒருபுறம் சனியும் மறுபுறம் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சில மனக்கவலைகள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையில் பரஸ்பர பாசத்தை வளர்ப்பதற்கும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் தேவையான உதவிகளை நீங்கள் வழங்கவும் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். அவர்களும் நலமுடன் மகிழ்ந்து வாழ்வார்கள். மகர ராசி மக்களின் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது சனிக்கிழமை அன்று சிவா விஷ்ணு கோவில் சென்று வணங்கி வருதல்,
மற்றும் முடவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு அளித்தலும் நலமாகும். கிரகங்களின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த நீங்கள் நவகிரகத்தை தினம் சுற்றி வருதல் உங்களுக்கு நன்மையாகும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லை அர்ச்சிக்க கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளை வணங்கி உங்களின் குடும்ப பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதும் குடும்ப பெண்களை மகிழ்விப்பதும் உங்களுக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.